Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பரிசுத்த ஆவியானவரின் அன்றாட வழிநடத்துதல் என்பதை குறித்து நான் போதிக்க போகிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளாகிய நம்மை அன்றாடம், ஏதோ ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம் வாழ்நாள் முழுவதும், கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும் நம்மை வழிநடத்த சித்தம் கொண்டிருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே பலவிதமான தவறான எண்ணங்கள் உருவாகி இருக்கிறது. அநேக இடங்களில் பார்க்க போனால் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள், நல்ல ஆவிக்குரிய விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று எல்லா ஆவிக்குரிய காரியங்களையும் அவர்கள் அடைந்து அதன் பிறகு அன்றாட வாழ்க்கையை பார்க்க போனால் அவர்கள் பரிசுத்தாவியானவர் அவர்களை வழி நடத்துகிறார்கள் என்பதை அறியாதபடி, தங்களை பரிசுத்தாவியானவர் எப்படி அன்றாடம் நடத்துவார் என்பது தெரியாமல் மற்ற எல்லா காரியங்களாலும் நடத்தப்படுகிறார்கள். அவர்களை நடத்துறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் ஆவியானவர் தங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாரிடத்திலே அது ஓடுகிறார்கள். அவர்கிட்ட போனா நல்லா இருக்கும், அந்த மாட்ட போன சொல்லுவாங்க, இவர்கிட்ட போன சொல்லுவாங்கன்னு சொல்லி பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி கூட போகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். போய் லைன்ல நின்று ஆவியானவர் என்ன சொல்றாரு கொஞ்சம் சொல்லுங்க, ஆவியானவர் உங்க மூலமா தான் என்ன வழி நடத்த போகிறார் என்று இப்படியெல்லாம் தவறான எண்ணங்கள் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் இருக்கிற வரைக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற்றமே இருக்காது. உங்களை வழி நடத்தும்படியாக ஆண்டவர் அவரையும் இவரையும், இந்த அம்மாவையும் அந்த அம்மாவையும், இந்த சகோதரியும் அந்த சகோதரனையும் வைக்கவில்லை. உங்களை வழி நடத்துவதற்காக God has appointed no lesser than the Holy Spirit himself. பரிசுத்த ஆவியானவரையே வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனே அல்ல, ஒரு மனுஷியே அல்ல. இதோ ஒரு தேவனுடைய மனுஷன், இங்க ஒரு பிரசங்கியார், இங்க ஒரு அருமையான ஜபிக்கிற தாயார், அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேருக்கு தெரியும் பிரசங்கியாரை விட, எல்லா ஜபிக்கிற அம்மாமாரை விட, எல்லா தீர்க்கதரிசிகளை விட, தரிசனம் காண்கிற எல்லாரை விட, சொப்பனங்கள் காண்கிற எல்லாரை விட உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மேலானவர், பெரியவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மையாகவே என்ன கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் பின்பற்றதை விட ஆவியானவருடைய நடத்துதல் நான் பின்பற்ற போறேன். உங்களை பற்றி எப்படின்னு தெரியல, ஆனா 2 நாள் வந்தீங்கன்னா நீங்களும் என்ன மாதிரியே ஆயிடுவீங்க. நான் அங்கேயும் இங்கேயும் ஓடுறதில்லை. அவர் சொல்லுவாரா, இந்த மாதிரி சொல்லுவாங்களா, இவங்கள்ட்ட கேட்கலாமா, அவங்கள்ட்ட கேட்கலாமா, ஆவியானவர் என்ன சொல்றாரு, இவங்க ஒரு தரிசனம் பார்த்து சொல்லுவாங்களா, இவங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா, அப்படி ஓடுகிறது கிடையாது. ஏன் என்று இன்றைக்கு விளக்கப் போகிறேன். இன்றைக்கும் நாளைக்கும் ஏன் அப்படி செய்யக்கூடாது விசுவாசி என்பதை வேதத்திலிருந்து தெளிவாக நான் விளக்கப் போகிறேன். ஏன் இப்படியெல்லாம் நடத்தப்படக்கூடாது விசுவாசி என்பதை திட்டவட்டமாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து விளக்கப் போகிறேன். ஆகையால் ஒருவேளை நீங்கள் அப்படி பண்ணி கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, கேளுங்கள், கேட்காம போயிடாதீங்க, கேளுங்கள். கேட்டு இந்த வார்த்தைகள் உண்மைதானா என்று வேத வசனத்திலிருந்து ஆராய்ந்து பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கே தெரியும். அநேகர் ஜனங்களை நம்பி, அவரையும் இவரையும் நம்பி, இந்த அம்மாவையும் அந்த அம்மாவையும் நம்பி இன்றைக்கு மோசம் போயிருக்கிறார்கள். அவர்களை விட பெரியவர் உள்ளே இருக்கிறார். ஹலோ, எல்லா தீர்க்கதரிசியை விட பெரிய தீர்க்கதரிசி உள்ளே இருக்கிறார். அவரை இவங்க கேட்கவே மாட்டாங்க. ஊரெல்லாம் சுத்துவாங்க, தெரு தெருவா போவாங்க, ட்ரெயின் ஏறி அடுத்த ஊருக்கு போய் கேட்டுட்டு வருவாங்க. ஆனா உள்ள அவர்களை விட பெரிய பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரே, இவர் காண்பிப்பார், நடத்துவார், இவரால் முடியும், இவர் அவர்களை விட பெரியவர் என்பதை அநேக விசுவாசிகள் இன்றைக்கு அறியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. முதலாவது ஒரு வசனத்தில் ஆரம்பிக்க போகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த வசனத்தை ஏன் வாசிக்க போகிறேன் என்றால், ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு நிரூபிக்கிறது. அநேகருடைய எண்ணம் என்ன, எல்லாருக்கும் ஆண்டவர் காமிக்க மாட்டாருங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு தான் காண்பிப்பார், அவங்கள்ட்ட போய் மீதி பேரெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாருக்கும் எப்படி காண்பிப்பார் ஆண்டவர், முடியாதே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேத வசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட முடியும் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய்
இருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சொன்ன உடனே அந்த அர்த்தத்தை விளக்குறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களோ, எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஒரு சிலர் தான் ஆவியானவரால் நடத்தப்படுறாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டுக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்ப நீங்க என்ன இல்ல, தேவனுடைய புத்திரரே. ஹலோ, அவருக்கு தான் ஆண்டவர் காமிக்கிறார். இந்த அம்மா தான் கரெக்டா சொல்றாங்க, அவங்களுக்கு தான் காண்பிக்கிறார் ஆண்டவர்னா, அப்ப நீங்க யார்? ஹலோ, இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரன், தேவனுடைய பிள்ளை. நிச்சயமா தெரியுமா? அப்ப தேவனுடைய புத்திரராய் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆவியானவர்களால் நடத்தப்படுகிறவர்கள். இப்படி சொல்லலாமா? திருப்பி போட்டு சொல்றேன் நான். எவர்களெல்லாம் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய புத்திரர்கள் எல்லாரும், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும், ஒருவர் விடாம அவருடைய பிள்ளைகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் அத்தனை பேரும் ஆவியாலே நடத்தப்படுகிறவர்கள். எல்லாரும் கையை வைத்து சொல்லுவோம், தேவன் என்னை தம்முடைய ஆவியினாலே நடத்துவார். வேதம் அதை போதிக்கிறது. அப்படி நடத்தவில்லை என்றால் நான் தேவனுடைய பிள்ளையே இல்லை. தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுவது அவசியம். நீங்க நினைக்கலாம், என்னங்க ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும், ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும்ன்றீங்களே, ஆவியானவர் நடத்துறதுல என்ன பெரிய நன்மை இருக்குது, அதுல என்ன பெரிய லாபங்கள் இருக்கிறது, ஏன் நாமளே நம்முடைய வாழ்க்கையை வாழக்கூடாதா, ஏன் ஆவியானவர் நடத்த வேண்டும்? இது ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம். இது தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுவதுதான் நமக்கு வாழ்க்கையில ஜெயத்தையும் வெற்றியும் எல்லாற்றிலையும், ஊழியத்தில் மட்டுமில்ல, வியாபாரத்தில், தொழிலில், நாம் எடுக்கிற முயற்சிகள்ல, நாம் ஏற்பாடு பண்ணுகிற திருமணங்கள்ல, எல்லா காரியங்களிலையும் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற காரியம்தான் அது வாய்க்குது, அது பலிக்குது, அது நன்றாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கிறது, இல்லைங்களா? ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையின் முக்கியமான சந்திகளிலே ஜனங்கள் நிற்கும் போது, ஜங்ஷன்ஸ், 2 வாய்ப்புகள் இருக்கிறது அவர்கள் முன்னால், இல்ல 4 வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி திரும்பலாம், இப்படி திரும்பலாம், இல்ல இப்படி போகலாம், இல்ல இப்படி போகலாம் அப்படின்னு வரும்போது யாரையாவது ஒருத்தர் தான் போய் கேட்கிறாங்க ஜனங்களை ஒழிய, தேவன் என்னை நடத்துவார் என்று அவர்களுக்கு தெரியல. முதலாவது என்னை நடத்துவார்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. 8:14 வாசித்த பிறகு நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் என்னை நிச்சயமா நடத்துவார் என்பது தெரிந்து விட்டது.